Good morning, students. How are you? I hope you are all fine. How is your studies going on? Last class, we studied present tense. Are you remember the types of tense? Present tense, past tense, future tense, then types of present tense. Present perfect tense, present continuous tense, simple present tense, present perfect continuous tense. Are you remembered that? Are you remember that keywords and verb pattern? Okay. All of you take your book and turn page number 77 and read the present tense and keywords and verb patterns and recall the present tense. Okay. Okay. Today we have to learn the past tense. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா past tense. Definition of past tense. Past tense refers to the action that has happened in the past. Past tense அப்படின்னா பாஸ்ட் பீரியடில் முடிந்த நேரத்தில் நடக்கக்கூடியது தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த காலங்களில் நடைபெற்ற செயல்களை குறிப்பவையே கடந்த காலம் ஆகும். முடிந்து போன காலத்தில் நடந்த ஆக்ஷன்ஸை சொல்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். Past tense derived in 4 forms. First form, simple past tense, then past continuous tense, then past perfect tense, then past perfect continuous tense. There are 4 forms of past tense. Okay. First, we will learn the rules of simple past tense. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்ட் டென்ஸில் எப்படிலாம் வந்தால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு நம்ம கண்டுபிடிக்க முடியும், என்னென்ன கீவேர்டு வரும், என்ன வேர்ட் பாட்டன் நம்ம போடணும், இந்த மாதிரி பார்க்குறது தான் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். முன்னால் நடந்தது, ஹேப்பன் இன் த பாஸ்ட், முடிந்து போன நேரத்தில் நடந்தது, ஹேப்பன் நடந்தது, அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் நடைபெற்ற செயல்களை குறிக்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சாங் எஸ்டர்டே. நேற்று நான் பாடினேன். இதில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் என்ன போட்டிருக்கோம் பாரு, சாங். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சிங் அப்படின்னு வரும். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறனால நம்ம சாங். தென் செகண்ட் எக்ஸாம்பிள், தே வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மந்த். இதில் என்ன கீவேர்டு நம்ம பார்க்கணும்னா லாஸ்ட் மந்த், போன மாதம், முடிந்து போன அந்த மாதத்தில் ஊட்டிக்கு போயிருந்தோம். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் கோ அப்படின்னு வந்திருக்கும். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறனால நம்ம வென்ட் போட்டிருக்கிறோம். தென் செகண்ட் ரூல், டு எக்ஸ்ப்ரெஸ் ஹேபிச்சுவல் ஆர் ரெகுலர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம். வழக்கமாக நடைபெறக்கூடிய செயல்கள் தான் வந்ததுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பாரு, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட், முடிந்த காலத்தில் வழக்கமாக நடைபெற்றது தான், ஆனால் முடிஞ்சிருக்கும். இப்போ நடக்காது, முடிந்தது. அதுதான் என்னது, பாஸ்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டு கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி. இல்லை கீவேர்டு பாரு, ரெகுலர்லி. இதில் எது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்னா யூஸ் டு அப்படிங்கிறது பாஸ்ட். வழக்கமாக நான் அதை வாக் பண்ணுறது ரெகுலராக, எனக்கு அது வழக்கமாகிட்டது. நான் டெய்லி வாக் பண்ணனால அது எனக்கு வழக்கமாகிவிட்டது. செகண்ட், சி யூஸ் டு ப்ராக்டிஸ் யோகா டெய்லி. அந்த யோகாவை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது வழக்கமாகிவிட்டது, யூஸ் டு. அதுதான் என்னது, பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். தென் தேர்ட் rule, to express two actions where the first action instantly leads to the second. ரெண்டு ஆக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டு ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த செகண்ட் ஸ்டான்ஸால் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் முடிஞ்ச உடனே செகண்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், when the meeting ended,
when the meeting ended, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, the staff came out. இதில் பார்த்தோன்னா 2 சென்டென்ஸ், மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ஸ்டாஃப் வெளியே போனாங்க. எல்லாரும் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடாது, ஸ்டாஃப் வெளியே போனாங்க. இதில் நம்ம எண்டட், எண்டட் இந்த வெர்பு பேட்டர்ன் பார்த்துக்கணும். இது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்து எண்டட். தென் செகண்ட் எக்ஸாம்பிள், when the bus stopped, the passengers got down. பஸ்ஸு ஸ்டாப் ஆகும்போது பேசஞ்சர்ஸ் கீழே இறங்கினாங்க. இது பார்க்குறது, இதில் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஓகே, தென் we will learn the rules for past continuous tense. Past continuous tense. The first example, to express an action in progress at some point of time in the past when another event took place. To express an action in progress at some point of time in the past when another event took place. கடந்த காலம் நடைபெற்ற ஒரு செயலை குறிக்கும், அதே சமயம் வேறொரு செயல் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், இன்னொரு செயல் நடந்து கொண்டு இருக்கும். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், இன்னொரு செயல் நடந்து கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், she was cooking, குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வாஸ் குக்கிங். இஸ் குக்கிங்னா தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வாஸ் குக்கிங்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். when the guest arrived, அவங்க கெஸ்ட் அரைவ் ஆகிட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். அவங்க குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கெஸ்ட் வந்து சேர்ந்துட்டாங்க. கெஸ்ட் வந்து சேர்ந்துட்டாங்க, இவங்க குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தென் செகண்ட் ரூல், டு டிஸ்கிரைப் 2 or more options continuing at the same time. To describe 2 or more options continuing at the same time. ஒரே சமயத்தில் 2 அல்லது மேற்பட்ட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்களை குறிக்கும். ஃபஸ்ட்டு ரூலில் நம்ம பார்த்தோம், ஒன்று வந்து நடந்து முடிஞ்சிருச்சின்னு பார்த்தோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீ பாரு, the guest arrived, அது பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சிருச்சு. she was cooking, நடந்து கொண்டு இருந்தது. இப்போ செகண்ட் ரூலில் பாரு, ரெண்டுமே நடந்து கொண்டு இருக்கும். she was sleeping when I was watching TV. அவள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். when I was watching TV, நான் டிவி வாட்ச் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது she was sleeping, அவள் தூங்கிக்கிட்டு இருந்தா, அந்த மாதிரி சொல்கிறது. ரெண்டுமே உனக்கு பாஸ்ட் நடந்து முடிந்த செயல் தான். ரெண்டுமே நடைபெற்று கொண்டிருந்த செயல்களை குறிக்கின்றது. கண்டினியூஸ் ப்ராசஸ், நடைபெற்று கொண்டிருந்த செயல், முடிந்த செயல் இல்லை, அப்போ தான் நடைபெற்று கொண்டிருந்த செயல், ஆனால் பாஸ்ட்டில் நடந்தது. வாஸ் ஸ்லீப்பிங், வாஸ் வாட்சிங். வாஸ் ஸ்லீப்பிங் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இஸ் ஸ்லீப்பிங் வரும். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால வாஸ் ஸ்லீப்பிங், வாஸ் வாட்சிங். ஓகே, தென் we will learn the rules for past perfect tense. past perfect tense. perfect tense அப்படின்னாலே நீ ப்ரெசன்ட் டென்ஸை உடனே திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம ஐ வி யூ தேக்கு ஹாவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம ஹேஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். ஆல்ரெடி ஐ தாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா தேர்ட், கோ, வெண்ட், கான், ஈட், ஏட், ஈட்டன், அந்த மாதிரி. அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த 3வது காலம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம போடுவோம். இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹேவ், ஹேஸ்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்குமே நம்ம ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம போட போகிறோம். ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். First rule, to express an action that had been completed
before another action began in the past. கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னால் முடிவு பெற்ற மற்றொரு செயலை குறிக்க. For example, he had left before I reached the office. இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று பாஸ்ட் டென்ஸில் வரும், ரெண்டு சென்டென்ஸில் வருது. ஒன்று பாஸ்ட் டென்ஸில் வரும், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். இங்கே பாரு, had left பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், reached the office சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ். நான் வந்து ரீச் ஆகிட்டேன், என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் ரீச் ஆகிட்டேன், நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த தீஃப் ஹேட் எஸ்கேப்ட், தீஃப் எஸ்கேப் ஆகிட்டாங்க பிஃபோர் த போலீஸ், போலீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் வருவதற்கு முன்னாடி, அந்த மாதிரி சொல்லுது. ஹர்ட் எஸ்கேப், ஹர்ட் லெஃப்ட், இதுதான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். செகண்ட் clue, to describe an action that has been completed before some point of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நிறைவு பெற்ற செயலை குறிக்கிறது. ஒரு by 11 AM all the children had left, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. by 11 AM 11 மணிக்கு all the children had left. By the end of the week the circus had left. இந்த வாரத்தின் முடிவில், அந்த வார முடிவில் சர்க்கஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் சர்க்கஸ் கம்பெனிலாம் லெஃப்ட் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறது. தேர்ட் ரூல், டு எக்ஸ்ப்ரெஸ் அன் அன்ஃபுல்ஃபில்ட் ஆக்ஷன் அண்ட் அன்ஃபுல்ஃபில்ட் விஷ் இன் த பாஸ்ட். கடந்த காலம் நடைபெற வாய்ப்புள்ள செயல்களை குறிக்கும். நடைபெற்றிருக்காது, ஆனால் வாய்ப்பு இருக்கும். For example, if he had informed, she would have waited. If he had informed, அவ வந்து என்ன செய்யலை, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னா she would have waited. ஃப்யூச்சரில் வருது, would have waited, வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்க, அதுதான். இஃப் கிளாஸ் வந்ததுன்னா, உனக்கு வந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து rule, to describe an action in the past using time of adverbials like already, since, before. Already, since, before இந்த சொற்கள் வரும் வாக்கியங்களில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். by heart the rule for already, since, before. ஆல்ரெடி, சின்ஸ், பிஃபோர் இந்த வார்த்தையை நம்ம பை ஹார்ட் பண்ணிக்கணும். இந்த வார்த்தை வந்ததுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆல்ரெடி. had completed, past perfect tense. Okay, then last rules for past perfect continuous tense. First rule, to describe an action in the past that had begun and had been going on sometime before another action took place in the past. ஒரு கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்னால் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருந்ததே குறிக்கும். ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். மோஹி அண்ட் ராகவ் had been arguing, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆர்கியூனா சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. with each other, Raghav and Mahi, when their mom arrived. அவங்க அம்மா வரும்போது வந்துட்டாங்க, அவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மாதிரி சொல்கிறேன். செகண்ட் ரூல், டு டிஸ்கிரைப் an action that had been going on for some time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பதற்கு. கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டே இருக்கும். 1 வீக்கா, 1 மந்த்தா, 1 இயரா, ஒன் டேயா, 2 டேஸா, கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கும், முடிஞ்சிருக்கும், ஒரு மாதமாக நடந்து முடிஞ்சிருக்கும். அதை சொல்கிறது தான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் 2 வீக்ஸ். நான் ஒரு 2 வாரமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரூல்ஸ் have finished. All of you take your book and turn page number 80.
one exercise is there. B. Complete the sentences in past tense forms. Complete the sentences in past tense forms. There are 8 questions are there. First question, I dash to her place on foot. I dashed to her place on foot. இதில் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் நம்ம கோ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வென்ட் அப்படின்னு போடணும். ஆன் ஃபுட், நான் அந்த இடத்துக்கு நான் நடந்து போயிருந்தேன், நான் போயிருந்தேன். ஆன் ஃபுட் அந்த மாதிரி மீனிங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் கொஸ்டின், த சில்ட்ரன் டேஷ் play in the ground when the teacher arrived. When the teacher arrived, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் arrived, அது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, when வந்துருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ திங்க் பண்ணிக்கணும். had been requested, had been requested. Then second, the children were playing. Second answer, were playing. This third one, past continuous tense. Second one, past continuous tense, were playing. children வந்து plural, அதனால் நம்ம வந்து was போடக்கூடாது, were playing. தேர்ட் வந்து தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். தேர்ட் வந்து they dash request him when the manager arrived. They had been requested. Request வந்து had been requested மாறும். Then fourth one, if you dash work hard, you would have won the relay match. நான் அதில் ஃபஸ்ட்லேயே நான் உனக்கு சொல்லியிருந்தேன், இஃப் கிளாஸ் வந்ததுன்னா உனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே 3வது காலம், பாஸ்ட்னால் அதில் ஹேட் போடணும், ஹேட் ஒர்க்டு. பர்ஃபெக்ட் டென்ஸை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டுறணும், என்ன 3வது காலம் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் 3வது காலம் நான் சொல்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒர்க் அந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேட் போடணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேஸ் போடணும். ஃபிஃப்த் ஒன், ஜோனா அண்ட் ஜாய் டேஸ் ஆல்ரெடி ஃபார் ஊட்டி, லீவ் ஃபார் ஊட்டி when the others reach the station. இதுவும் அதே தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். had left, லீவ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்டாக மாறுது. தென் சிக்ஸ்த் ஒன், we all dash in the choir last week. இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதனால் sang அப்படின்னு நம்ம போடுறோம். செவன்த் ஒன், நான்சி dash for help. ஆஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வாஸ் ஆஸ்கிங் அப்படின்னு போடணும். தென் லாஸ்ட் ஒன், த பீப்புள் டேஷ் ஃபார் த ட்ரெயின். த பீப்புள் வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின் அல்லது வேர் வெயிட்டிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் நம்ம போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த பாஸ்ட் டென்ஸ் ஹேவ் ஃபினிஷ்ட். ஆல் ஆஃப் யூ copy down in your classwork note page number 78, 79, 80. In these pages many rules and many keywords and forms and uses of tenses are there. எல்லாமே அந்த பாஸ்ட் டென்ஸில் எப்படி போடணும், டேப்லெட் காலம் எல்லாம் உன்னுடைய புக்கில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃப் யூ காப்பி டவுன் இன் யுவர் classwork note and read again and again, then only you will learn. Okay, thank you students.